பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 1 அதிகாரம் 36 வசனம். எப்னோயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது காலேப் அவனுடைய வாழ்நாட்களில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறான். எங்க 6,3550 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள். அவர்களில் 2 பேர் மாத்திரம் என்ன செய்தாங்க அப்படின்னா, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God. அவங்க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால கர்த்தர் அவர்களை அறிந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பாராங்க. வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால், யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்ததுனால கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். யோசுவா 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, என்னோடு கூட வந்த என் சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். Glory to God. என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் என் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இந்த கால வேளையில் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்நாட்களில் கர்த்தரை நீங்கள் உண்மையாய் பின்பற்றுவீங்கன்னா மற்றவர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். Glory to God. ஏங்க, மற்றவர்களைப் போல அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. மற்றவர்களைப் போல அற்புதமாய் செங்கடலை கடந்தார்கள். மற்றவர்களைப் போல வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். மற்ற இஸ்ரவேலைப் போல இவர்களும் கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனால் இவர்கள் தேவாவியை பெற்றவர்கள், நற்செய்தியை துணிந்து பரப்பினவர்கள், தங்கள் வாழ்நாட்களில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, 6,3550 பேரில் இந்த 2 பேர் மாத்திரம் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்தார், அவருடைய தலைமுறையும் ஆசீர்வதித்தார். இந்த காலவேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் தேவனால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அப்படியே நடக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. ஆண்டவரே, காலேப் யோசுவாவுடைய கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்தது.
இந்த நாளில் உம்முடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.